உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கும் நாங்க பார்க்க போற விஷயம் சபீஷனுடைய சரிகமப பயணம் தொடர்பான விஷயம். உண்மையில் முதலில் வாழ்த்துக்கள் சொல்லலாம். 3வது ஃபைனலிஸ்டாக இப்போது சரிகமப மேடையிலே அந்த அரியாசனத்துக்கு சொந்தக்காரராக சபீஷன் மாறியிருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை சபீஷனுக்கு மட்டுமல்ல, சபீஷனுடைய குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, சபீஷனுடைய ரசிகர்கள், தமிழ் சொந்தங்கள் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறது. இப்போது நிறைய பேருடைய முகநூல் பக்கங்களை பார்த்தால் வாழ்த்துக்கள் சொல்லி அப்படி வாழ்த்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. சபீஷனுக்கு இந்த உழைப்பு என்பது சொற்பமாக கடந்து செல்லக்கூடியது கிடையாது. மிகப்பெரிய உழைப்பு, மிகப்பெரிய தியாகம், தளராத தன்னம்பிக்கை, இது எல்லாவற்றுக்கும் உதாரணமாக சபீஷன் இப்போதும் சீசன் 5 5 ஃபைனலிஸ்டுக்குள்ளே 3வது இடமாக 3வது நபராக நுழைந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் நடைபெற்ற இந்த போட்டியிலே சபீஷன் உசிரே போகுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ராவணன் திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு பாடல் விக்ரமையும் ஐஸ்வர்யா ராயையும் ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாக அந்த பாடல் அமையும். ஒரு சோக பாடல் என்று சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தம், அதில் இருக்கக்கூடிய ஸ்ருதி, இதை எல்லாமே உச்சத்துக்கு சென்று வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பாடலை பாடியவர் கார்த்திக். எனவே அவருக்கு முன்னாடியே பாடுவதற்கான வாய்ப்பு சபீஷனுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த போட்டியில் எப்படி பாட போகிறார் சபீஷன் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு காத்திருந்த ரசிகர்களுக்கு, நடுவர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதமாக மிக மிக அற்புதமாக அழகாக பாடியிருந்தார். அந்த பாடலிலே குறை சொல்வதற்கு எதுவுமே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு மிக அற்புதமாக பாடியிருந்தார். எனவே முதலில் அவர் பாடி முடிக்கின்ற போது எழுந்து நின்று கைதட்டி வாழ்த்து கூறியவர் வேறு யாருமல்ல, பிரதான நடுவராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அண்மை காலமாக சபீஷனை அடுத்த சுற்றுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு, அந்த ஆசனத்திலே அமர்த்துவதற்கு ஸ்ரீனிவாசுக்கு விருப்பமில்லை, அதனால் தான் அவர் வெட்டி விடுகிறார் அப்படின்னு சொல்லலாம் பல விமர்சனங்கள், பல கருத்துக்களை அங்கும் இங்கும் காணக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் கூட இந்த பாடலை பாடி முடித்த உடனே முதலில் எழுந்து நின்று கைதட்டியவர் ஸ்ரீனிவாஸ் என்கின்ற போது ஒரு விஷயத்தை குறிப்பாக இந்த இடத்தில் சொல்லியாக வேண்டும். திறமை, அதுவும் அந்த நேரத்தில் அவருடைய ஆற்றல் எப்படி வெளிப்படுகிறதோ அதற்குரிய மதிப்பெண் தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த தருணம் தான் அதனை தீர்மானிக்கிறது. எனவே நாங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்வதானால் இங்கு மாற்றங்கள் வந்துவிடப் போவதில்லை. உண்மையில் சபீஷனுக்கு இன்று காலம் நன்றாக இருந்திருக்கிறது. அவர் பாடியதிலே எந்த ஒரு பிழையும் இடாமல் பாடியதன் காரணமாக அவர் 3வது ஃபைனலிஸ்டாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பாடலை பாடி முடித்த பிறகு கார்த்திக் சொன்ன விஷயம் கூட மிக மிக அழகாக பாடிட்டீங்க சபீஷன், நான் எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக பாடியிருக்கிறீங்க. இந்த பாடலில் நிறைய இடங்கள் கஷ்டமான இடங்களாக இருக்கும். நான் அந்த பாடலை பாடினவன் என்ற அடிப்படையில் அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் அழகாக, அற்புதமாக, சிம்பிளாகவே கையாண்டீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறார். அதே போல் ஸ்ரீனிவாஸ் சொல்லும் போதும் செமையாக பாடிட்டீங்க சபீஷன், இந்த பாடலை பாடும்போதே நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்றத, என்டர்டைனர் அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, எப்பவுமே நீங்கள் இப்படி தான் பாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறார். அதே போல் ஸ்வேதா கூட ஸ்ரீனிவாஸ், அதே போல பாடலை பாடிய கார்த்திக் அவர்களை இந்த அளவுக்கு எழுந்து நின்று கைதட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது. இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஃபைனலிஸ்டாக தெரிவு செய்யப்படக்கூடிய டிக்கெட் டு ஃபினாலே இந்த போட்டி தொடங்கியதிலிருந்து 5 வாரமாக தொடர்ச்சியாக சபீஷன் பாடிய அத்தனை பாடல்களிலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றிருக்கிறார். 5 ஸ்டார் அவருடைய கைப்பட்டையிலே இருக்கிறது. எனவே 5 ஸ்டாரோடு அவர் இந்த ஆசனத்துக்கு செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு காத்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. காரணம், பவித்ராவுக்கும் நல்ல கமெண்ட்ஸ் கிடைத்து விட்டது. பவித்ரா பாடிய பாடல் எள்ளுவய பூக்கல்லையே, இந்த பாடலும் கூட சைந்தவி அவர்கள் பாடிய ஒரு பாடல், அற்புதமாக பவித்ரா பாடி இருப்பாங்க. எனவே அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கமெண்ட்ஸ், அதே போல மற்ற போட்டியாளர்களையும் அழைத்து அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்களுக்கு உறவாக நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் கண்டிப்பாக ஃபைனலிஸ்டாக போகணும், நீங்கள் கண்டிப்பாக வெற்றியாளராக மாறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியாளர்களே சொல்லக்கூடிய விஷயம். பவித்ரா அக்கா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அது கூட சில வேளைகளில் பவித்ராவுக்கான ஆசனமாக இது மாறப்போகுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குரிய மனசுக்குள்ள கொடுத்திருந்தது. இருந்தாலும் அந்த 2 பேருமே அழைக்கப்பட்டு அடுத்து 3வது இடத்துக்கு போக போறது ஒருத்தர் தான். இந்த வாரம் ஒருவருக்கு தான் வாய்ப்பு, அது யாரா இருக்க போறது அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அழைத்து இந்த கதிரை ஏன் உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா அவங்க கேட்குறாங்க. முதல்ல பவித்ரா அவங்ககிட்ட கேட்டோடனே, நான் இந்த இடத்துக்கு வந்ததே மிகப்பெரிய விஷயம், எனக்குள்ள திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு அந்த இடம் கிடைச்சா நல்லம், ஆனாலும் எனக்கு இவ்வளவு விஷயங்கள், நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல வழி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி
அன்பை பகிர்ந்து கொள்றாங்க, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்றாங்க. அதே போல சபைஷன் அடுத்ததாக கேட்கும்போது கேட்கக்கூடிய விஷயம், அர்ச்சனா உங்களுக்கு 5 வாரத்திலையும் 5 கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்கிறீங்க, இந்த கதிரை உங்களுக்கு எந்த அளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சபைஷன் சொல்லக்கூடிய விஷயம், கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னு சொன்னா அடுத்த தடவை முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனாவும் அதற்கு சொல்லக்கூடிய விஷயம், நீ எப்பவுமே விட மாட்டல்ல, எப்படியாவது வெல்லும் வரைக்கும் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்ப, அடுத்த சுற்றுலையும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அடிப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு 10ல இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. எனவே கடைசியாக சபீஷன் அந்த ஆசனத்திலே அமர்த்தப்படுகிறார். கார்த்திக் அவருக்கு ஸ்டாரை கொடுத்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைத்ததுக்கு பிறகு இவருக்கு இந்த அரியாசனம் கிடைத்து விட்டது என்று சொல்லி அறிவிக்கிற போது அவர் மீண்டும் அழுகிறார். அந்த அரங்கம் அதிர்கிறது. அதே நேரத்தில் அழுது துடிக்கக்கூடிய சபீஷன் மீண்டும் இடையே முத்தமிடுகிறார். அந்த மேடையில் அடித்து எப்படி அவர் இந்த போட்டியில் நுழைவதற்கான ஆரம்ப சுற்றிலே அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அது போல மேடையிலே விழுந்து அழக்கூடிய காட்சிகள். உண்மையில் இதிலும் கூட சில வேளை விமர்சனங்கள் வரலாம். ஆரம்பத்திலும் இப்படித்தான் அழகியால தான் அவர் உள்ள வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அது போல இப்போது அவருக்கு அந்த இடம் கிடைத்து விட்டது என்பதற்காக அது ஒரு ஆனந்த கண்ணீரை தவிர இது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கான இடம் அல்ல என்பது சபீஷனுக்கும் தெரியும். எனவே உண்மையில் உணர்வு ரீதியாக வரக்கூடிய கண்ணீரை நாங்கள் அடக்க முடியாதல்லவா? அதுபோலதான் அவர் அற்புதமாக பாடி இந்த அரியாசனத்தை தனதாக்கி இருக்கிறார். எனவே இது போலவே அடுத்தடுத்த சுற்றுகளிலும் அவர் மிகச்சிறப்பாக பாட வேண்டும். பயிற்சியும் முயற்சியும் கண்டிப்பாக அவருக்கு இருக்கிறது. அதோடு இணைந்ததாக அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் அவரை ஆதரித்திருக்கிறார்கள், அரவணைத்திருக்கிறார்கள். அவருக்கு பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடியவரும் கூட அற்புதமாக அவருக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த களம் இன்னும் அவரை வெற்றியாளராக மாற்றுவதற்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கையில் எதிர்வரும் போட்டிகளிலும் சிறப்பாக பாடி இறுதிச் சுற்றிலே இறுதிப் போட்டியாளராக வெற்றி பெற வேண்டும் என்பது அன்பான வாழ்த்துக்களாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சபீஷனுக்கான வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய சுற்றிலே வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்ட ஈழத்தினுடைய ஒரு சின்ன குயிலாக பாடியவர் கில்மிசா, அவரும் கூட அவருடைய முகநூல் பக்கத்திலே ஒரு கவிதை வடிவிலே வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறார். சபீஷனுக்கு மிக அழகாக அற்புதமாக அந்த கவிவரிகளை யார்த்திருக்கிறார். அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், நீ பட்ட கஷ்டம் எல்லாமே இன்றோடு இல்லாமல் போகிறது, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிதான் நிச்சயம். எங்களை வளப்படுத்திய இசைக்குழு எங்கள் இருவரையுமே வளப்படுத்தி இருக்கிறது. இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவராக நீ மாறியிருக்கிறாய். இசைத்துறையை நீ தேர்ந்தெடுக்கவில்லை, இசைத்துறைதான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று சொல்லி ஆழமான கருத்துக்களை அவருடைய கவிவரிகளில் சொல்லியிருக்கிறார். சபீஷனுக்கு அன்பான வாழ்த்துக்கள் சொல்லலாம். இறுதிப் போட்டியிலும் வெற்றியாளராக வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டு காத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் சார்பிலே